இப்போ பாருங்கள் நல்லா வதக்கிடணும். அது தக்காளி சாறில் ஃபுல்லாக இறங்கிடணும். நல்லா வந்துருச்சு. கலர் பாருங்கள், நல்லா பார்த்துக்கோங்க. இந்த கலர் வரும்போது கரெக்ட். அப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டை போட ஆரம்பிக்கணும். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டை போடணும். எடுத்து போடுங்கப்பா. அவ்வளோ தாப்பில் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டை போட்டுருங்க. கண்டிப்பாக நிறைய அதுக்கு நிறைய டப்பா ஃபுல்லாக போட்டுறாங்க. அப்புறம் நல்லாவே இருக்காது. கொஞ்சம் கிண்டிகிட்டே இருக்கணும், இல்லை அடி பிடிச்சிடும். நீ பேசாத, அப்போவே சொல்லிட்டுண்டா. உங்கள் வீட்டில் எத்தனை பேர் இருக்கீங்களோ அதுக்கேற்ற மாதிரி அளவு ஏற்ற மாதிரி அதுக்கு போட்டுக்கோங்க எல்லாத்தையும். ஆமாம். அப்புறம் சிக்கனும் அதிகமாக போட்டுக்கோங்க. உங்களுக்கு தேவையான சிக்கன் எல்லாம் குட்டி குட்டியாக வெட்டிக்கோங்க. சிக்கன் குட்டி குட்டியாக வெட்டிக்கோங்க. உங்களுக்கு தேவையான அளவு எல்லாத்தையும் போட்டுக்கோங்க. நல்லா கிண்டிகிட்டே இருங்க. கையில் இதாக எடுத்து போடணும் கறியை. ஏன்னா தண்ணி இருக்கு போடணும், தண்ணியோட போட்டக்கூடாது. அப்புறம் டமா டிமில் வெடிச்சிடும்.